எப்பவுமே டாலர் இறங்கிட்டுனா நம்ம ருப்பி ஸ்ட்ராங் ஆகும். அப்போது கோல்டு இறங்கிட்டுனா நம்ம ஈக்விட்டி மார்க்கெட் ஏறுன்றது இது கடந்த கால நடைமுறையில் ஒரு இயல்பாக நடக்கக்கூடியது. இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. கடந்த சில நாட்களாக பங்குச்சந்தை ஒரே பசுமையாக இருந்து நேற்று இன்றைக்கும் கொஞ்சம் சைடுவேஸில் மூமெண்ட்டு இருக்குது. இது ஒரு அன்சர்டனிட்டியை காமிக்கிறது. இந்த அன்சர்டனிட்டி இப்போ எவ்வளோ நாளைக்கு இருக்கும், எப்படி இருக்குங்கிறது நம்ம ஒன்றும் கணிக்க முடியாது. இப்போ நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் வாங்கினான்னா அதுக்கு ஈக்குவலாக கோல்டு இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி வேறு ஆல்டர்னேட்டிவ் பாண்ட்ஸ் இது மாதிரி ஒரு ஹெட்ஜிங் பண்ணிட்டாக்கா கொஞ்சம் ஓரளவுக்கு ஈக்விட்டி மார்க்கெட்டை அது ஈடு செய்யும் இந்த இழப்பை. இது மாதிரி ஒரு டைவர்சிஃபிகேஷன் முறையில் பண்ணுறதுங்கிறது ஒரு ஆரோக்கியம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில மாதிரி ஸ்ட்ராட்டஜி வச்சுப்பாங்க. ஒன்று டபுள் டாப் ஆகும், ரெண்டாவது பாட்டம் டவுன் ஆகுது. அப்போது டபுள் டாப்பு டபுள் பாட்டம் பிரேக் அவுட்டு பிரேக் டவுனை அனுசரித்து அதுக்கு தகுந்த மாதிரி கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் சந்தையினுடைய தற்போதைய நிலவரம், ட்ரேடிங் மெத்தடாலஜி, சில ஸ்ட்ராட்டஜிஸ், அது குறித்து சில விஷயங்கள், எந்த மாதிரி செக்டார் இப்போ ட்ரெண்ட் பேசிஸ், நான் எப்பவுமே சொல்லுவேன் ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டு. இப்போ ட்ரெண்டுக்கு என்ன செக்டார், என்ன மாதிரி ஸ்டாக்கை டெக்னிக்கல் மற்றும் ஃபண்டமெண்டல் ஆராய்ந்து நீங்கள் பரிசீலனை செய்யணுங்கிறதுக்கு சில ஸ்டாக்குகள் விவரங்களை கொடுக்கலான்ட்டு இருக்கேன். சந்தையினுடைய போக்கு இப்போ எப்படி இருக்குது? சந்தையினுடைய போக்கு யூஎஸ் டாலர் இறங்கிக்கிட்டு இருக்குது. தங்கம் உச்சத்திலிருந்து கடந்த 2-3 நாட்களாக இறங்கிக்கிட்டு இருக்குது. ஏன் ஒரு வாரமாக கூட சொல்லலாம். எப்பவுமே டாலர் இறங்கிட்டுனா நம்ம ருப்பி ஸ்ட்ராங் ஆகும். அப்போது கோல்டு இறங்கிட்டுனா நம்ம ஈக்விட்டி மார்க்கெட் ஏறுன்றது இது கடந்த கால நடைமுறையில் ஒரு இயல்பாக நடக்கக்கூடியது. இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போது டேரிஃப் இஷ்யூ ஒரு 90 நாளுக்கு பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போது சைனா யூஎஸ்னுடைய ட்ரேடு வார் எஸ்கலேஷன் எப்படிங்கிறது போக போக தான் தெரியும். இதில் கிட்டத்தட்ட 20 நாள் ஓடிடுது. இன்னொரு 70 டேஸ் இதுவரையும் மார்க்கெட்டு இப்படியே ஒரு கன்சால்டேஷனில் தான் இருக்குது. என்னுடைய கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 23,200 ஸ்ட்ராங் சப்போர்ட். ஏன்னா அதுக்கு தான் ஒரு பெரிய கேப் இருக்குது. அந்த கேப் டு பி ஃபில்டு பண்ணி ஆகணும். எப்போ பண்ணுறாங்க, அதுக்கு என்ன காரணத்தை வச்சு கீழே கொண்டுட்டு வருவாங்க, இல்லை இப்படியே மேலே புதிய உச்சத்தை நோக்கி போகுமாங்கிறது இன்றைய சூழ்நிலையில் கணிக்க முடியாது. ஒன்று மார்க்கெட் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி அதற்கான காரணங்கள் சந்தை முடிந்த பின்பு தான் நமக்கு தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்றைய சூழ்நிலையில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த சில நாட்களாக பங்குச்சந்தை ஒரே பசுமையாக இருந்து நேற்று இன்றைக்கும் கொஞ்சம் சைடுவேஸில் மூமெண்ட்டு இருக்குது. இது ஒரு அன்சர்டனிட்டியை காமிக்கிறது. இந்த அன்சர்டனிட்டி இப்போ எவ்வளோ நாளைக்கு இருக்கும், எப்படி இருக்குங்கிறது நம்ம ஒன்றும் கணிக்க முடியாது. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? இந்த மாதிரி நேரத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அல்லது ஸ்விங் ட்ரேடிங்காக இருந்தாலும் அல்லது இன்ட்ராடே ட்ரேடிங்காக இருந்தாலும் தொழில்நுட்ப ரீதியாகவும் ஃபண்டமெண்டல் ரீதியாகவும் தீர ஆலோசித்து நல்ல ஃபினான்ஷியல் அட்வைஸை கலந்து முடிவெடுத்து செய்கிறது ஆரோக்கியம். இப்போது இந்த 31/3க்கு உண்டான வருடாந்திர தட் இஸ் காலாண்டு முடிவு, 4வது காலாண்டு முடிவுகள் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த வந்த வரலையும் பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் அதுக்கு தகுந்த கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்டாக்கினுடைய 4வது காலாண்டு முடிவு தணிக்கை அறிக்கையின் அடிப்படையில் சில ஸ்டாக்குகளுக்கெல்லாம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா. இந்த டிவிடெண்ட் கொடுக்குற போது அந்த ஸ்டாக்கு கொஞ்சம் ஏறுமுகமாக இருக்குது. சில நல்ல ரிசல்ட் கொடுத்தாலும் சந்தை அதை ஏற்றுக்கொள்ளாமல் என்ன காரணத்துக்காக இறக்குறாங்க தெரியல, அந்த ஸ்டாக்கு இறங்கிடுது. அதனால் இந்த மாதிரி டயத்தில் நம்ம ஒன்றும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத சூழ்நிலை. இதை மீன் பண்ணி தான் கடந்த நேர்காணலில் இன்வெஸ்டர்ஸு கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய காலம்னு நான் சொன்னேனே தவிர இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாங்கிற கருத்து என்னுடைய கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுறது பண்ணினீங்கன்னா சில லட்சங்களுக்கு பண்ணும்போது அதுக்கு ஈக்குவலாக ஹெட்ஜிங் பண்ணி பண்ணுறது முதலீடை பாதுகாப்பு ஒரு யுக்தி ஆகுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது இல்லை டைவர்சிஃபிகேஷன். இப்போ நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் வாங்கினான்னா அதுக்கு ஈக்குவலாக கோல்டு இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி வேறு ஆல்டர்னேட்டிவ் பாண்ட்ஸ் இது மாதிரி ஒரு ஹெட்ஜிங் பண்ணிட்டாக்கா கொஞ்சம் ஓரளவுக்கு ஈக்விட்டி மார்க்கெட்டை அது ஈடு செய்யும் இந்த இழப்பை. இது மாதிரி ஒரு டைவர்சிஃபிகேஷன் முறையில் பண்ணுறதுங்கிறது ஒரு ஆரோக்கியம். இன்வெஸ்ட்மெண்ட்டு ட்ரேடிங் இது மாதிரி முறையில் நீண்ட கால முதலீடு குறுகிய கால முதலீடு அது ஒரு தனி விஷயம். இப்போது நம்ம ட்ரேடிங் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ராடே ட்ரேடிங் இருக்குது, ஸ்விங் ட்ரேடிங் இருக்குது. இன்ட்ராடே ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங் இது மாதிரி டயத்தில் நாம் என்னென்ன மாதிரியான யுக்திகளை கையாண்டால்
தற்போதைய நிலவரத்தில் இருக்கக்கூடிய சந்தையின் போக்குக்கு நம்ம எப்படி ஓரளவுக்கு சுதாரிக்க முடியுங்கிறதுக்கு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். ட்ரேடிங் மெத்தடாலஜி அப்படிங்கிற போது காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே போயிட்டு என்ட்ரி ஆகிறது நாட் அட்வைசபிள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில மாதிரி ஸ்ட்ராட்டஜி வச்சுப்பாங்க. ஒன்று டபுள் டாப் ஆகும், ரெண்டாவது பாட்டம் டவுன் ஆகுது. அப்போது டபுள் டாப்பு டபுள் பாட்டம் பிரேக் அவுட்டு பிரேக் டவுனை அனுசரித்து அதுக்கு தகுந்த மாதிரி சில பேர் யுக்தியை கையாண்டு ஒரு ஸ்டாக்கை வாங்கி விற்கிறது, அல்லது அதுக்கு தகுந்த மாதிரி கையில் இருக்கிற ஸ்டாக்கை ஒரு ஆப்ரேட் பண்ணுறதுங்கிறது ஒரு இந்த பிரேக் அவுட்டில் என்ன ஒரு சிரமம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில ஸ்டாக்குகள் பிரேக் அவுட் ஆகி மேலே போயிட்டுருக்கு. சில ஸ்டாக்கு அந்த பிரேக் அவுட் பாயிண்ட்டு அந்த லைன் கிட்ட வந்த உடனே, டபுள் டாப் கிட்ட வந்த உடனே போதிய வால்யூம் இருந்தால் மேலே போகும், இல்லைன்னா அங்கேருந்து கீழே ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகிடுறது. அதனால் இந்த மாதிரியான இடத்துல நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியது. ஓகே, ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறீங்க, பல்வேறு காரணங்களில் அசஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சிட்ட விஷயத்துலையும் தொழில்நுட்ப ரீதியாகவும் என்னதான் இந்த மார்க்கெட்டில் நம்ம என்னதான் எப்படி தான் சாமர்த்தியமாக பண்ணினாலும் நாம் ஸ்டாப் லாஸ் போட்டாலும் ஹிட் ஆகிடுது, அப்புறம் டார்கெட் வருது. இது மாதிரி டயத்தில் நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக எப்படி செயல்படணும் அப்படிங்கிற விஷயம். ஒரு ஸ்டாக்கை வாங்குற போது இன்றைய லோ கிட்ட இருக்கிறது வாங்குறது உசிதம். சப்போஸ் அது மேலே போச்சுன்னா நம்மளுடைய நிர்ணயிக்கப்பட்ட லாபம் வந்தால் லாபத்தை பதிவு செய்யலாம். அதுக்கு ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கணும், ப்ரீவியஸ் டே லோவை வச்சுக்கோங்க, இல்லையா ஃபிபோனசி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிஸ்டம்னு ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். அது மாதிரி இந்த காலகட்டத்தில் ஸ்விங் ட்ரேடிங்கும் ஆக்டிவாக பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஸ்விங் ட்ரேடிங்னா இன்றைக்கி வாங்கிட்டு ஒரு குறுகிய ஒரு 10 நாள் 15 நாள் ஒரு குறுகிய காலம் வெயிட் பண்ணணும். நாம் இன்றைக்கி வாங்குறது மார்க்கெட் நல்ல உச்சத்தில் இருக்குது. 21,800 கிளம்பி இன்றைக்கி 24,450 இன்றைக்கி ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2,800 பாயிண்ட் 3,000 பாயிண்ட் மேலே ஏறி இருக்குது. இந்த மாதிரி காலகட்டத்தில் போயிட்டு இப்போ நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு வாங்கினோம்னாக்கா ஒரு 4 நாள் 5 நாள் வெயிட் பண்ணி அந்த டார்கெட் 5% 6% வரப்போது நமக்கான வாய்ப்புகள் நழுவுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த மாதிரி காலகட்டத்தில் ஸ்விங் ட்ரேடிங் சைட்வேஸில் இருந்தாலோ அல்லது சந்தை இறங்கு முகமாக இருந்தாலோ கூடுமானவர்களையும் ஸ்விங் ட்ரேடிங்கை உரிய ஸ்டாப் லாஸ் வச்சு பண்ணுறது தான் ஆரோக்கியம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ட்ரேடிங்கில் ஸ்ட்ராட்டஜிஸ் நிறையா இருக்குது. சில பேர் ஓப்பன் ஹை ஓப்பன் லோ பார்ப்பாங்க, சில பேர் டபுள் டாப் பிரேக் அவுட்டு, சில பேர் டபுள் பாட்டம். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, இந்த டிவிடெண்ட் ஸ்டாக்காக செலக்ட் பண்ணி போய் அந்த டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணின சில நாளுகளுக்கு முன்னால் அதை பை பண்ணி அந்த டிவிடெண்ட் டேட்டுக்கு முன்னால் தன்னுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியில் வர்றது ஒருத்தர் இருக்காங்க. இந்த மாதிரி இருப்பாங்க. இன்னொருத்தர் எது ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணுறான்னு பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டாக் ஸ்ப்ளிட்டு, ரைட் இஷ்யூ, டிவிடெண்ட்டு, இந்த மாதிரி இஷ்யூ அறிவிப்பு வர நேரத்தில் அந்த குறிப்பிட்ட ஸ்டாக்கினுடைய இயக்கம் கொஞ்சம் வேகமாக மொமெண்டமாக இருக்கும். இதை தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைல் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி வச்சு பண்ணுறது அதில் ஓரளவுக்கு நமக்கு கை கொடுக்கும். பங்குச்சந்தையை பொறுத்தவரையிலையும் டெக்னிக்கல் அண்டு ஃபண்டமெண்டல், முதலீட்டாளர்களாக தான் ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் ரெண்டையுமே பார்க்கணும். ஸ்விங் ட்ரேடர் இன்ட்ராடே ட்ரேடர்னா நியூஸ் அப் டு டேட்டாக பார்த்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாம் ஒரு ஸ்டாக்கை வாங்குவோம், திடீர்னு ஏதாவது நியூஸ் இருக்கும், அதனால் அதனுடைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், நமக்கு எதிர்மறையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் நியூஸ் அப் டு டேட்டாக இருக்கணும். ப்ரெசண்ட்டு என்ன ட்ரெண்டு, ஏதாவது நியூஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்கிறது தான் ஒரு ஆரோக்கியமானதாக. இது ஒரு ரகம். ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிறது மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் கூடுமானவர்களையும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்தால் தான் நமக்கு ஓரளவுக்கு அதுக்கான பலன்கள் கிடைக்கும். இன்னும் சிலர் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, பையிங் வால்யூம் செல்லிங் வால்யூம் இதை பார்த்து வர்த்தகம் செய்வது உண்டு. இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வால்யூம் திடீர்னு ஒரு சைடில் 12,000 ஒரு சைடில் 25,000 இருக்கும். அப்போ செல்லிங் சைடில் 25,000 இருக்குது, பையிங் சைடில் வீக்காக இருக்குன்னு நாம் போய் ஒன்று வெயிட் பண்ணலாம்னு நினச்சிப்போம். அதுக்கு ஆப்போசிட்டாக இப்போ நேற்று கூட ஒரு வலைச்செய்தியில் சோஷியல் மீடியாவில் நான் படித்தேன். இது வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு நடவடிக்கை, ஒரு புரோக்கரேஜஸ் கம்பெனி மேலே நடவடிக்கை எடுத்ததாக கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி வால்யூம் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணுறது இப்போது கொஞ்சம் ஆரோக்கியமானதாகவும் இல்லை. அதுலேயும் சில பிரச்சனைகள்லாம் இருக்கிறனால நம்ம வால்யூம் பேஸ் பண்ணியும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள்லாம் சந்தையில் பண்ணுற போது பார்த்திங்கனாக்கா வால்யூம் பேஸ் பண்ணி பண்ணுவோம். பையிங் சைடு வால்யூம் இருந்ததுன்னா அது அப் ட்ரெண்டு, செல்லிங் சைடில் இருந்தால் வீக்னஸ்ன்னு சொல்லுவோம். அதேமாரி என்ட்ரி எக்ஸிட் ஆகிட்டால் ஒரு ஜென்யூனான ஹேண்ட்ஸமாக பணம் கிடச்சிது. ஆனால் இப்போல்லாம் ஆல்கோரிதம், இந்த மாதிரி சாஃப்ட்வேர் அப்டேட்டு இது மாதிரி நிறையா வந்ததுனால, ரெண்டாவது நமக்கு முன்னதாக நிறையா பல கோடிக்கணக்கான பேர்களோட நாம் போராடி ஒன்று ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது.
ஒரு ஸ்டாக்கை வாங்கி விற்று நமக்கு லாபம். தங்கத்தில் மட்டும்தான் செய்கூலி சேதாரம் கிடையாது, இதுலேயும் நமக்கு செய்கூலி சேதாரம் மாதிரி புரோக்கரேஜஸ்ஸு, டேக்ஸஸ்ஸு எல்லாமே இருக்குது. இதெல்லாம் கணக்கு போட்டு நம்ம லாபத்தை நிர்ணயம் பண்ணி வெளியில் வரணும். அந்த விலை போடுறதுல சில யுக்திகள் ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் முறையாக கற்றுக்கிட்டு முறையாக ஃபாலோ பண்ணிவிட்டு லேர்ன் அண்ட் ஏர்ன் இஸ் அட்வைசபிள். எந்த ஒரு ட்ரேடிங்காக இருந்தாலும் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் முறையாக கற்றுக்கிட்டு அதில் முதலீடு செஞ்சோ அல்லது வர்த்தகம் செய்வது தான் ஆரோக்கியமாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. பவர் ஆஃப் ட்ரேடிங் அப்படின்னா ஒரு சின்னதாக நடைமுறைக்கு கொஞ்சம் சிரமமானது தான். என்னுடைய ஒரு கருத்தை நான் இங்கே சொல்கிறேன். இப்போது ஒரு நாளைக்கு நிஃப்டியாக இருக்கட்டும் அல்லது பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருந்தால் ஸ்விங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, டே ஹைக்கும் டே குலோவுக்கும். பேங்க் நிஃப்டியாக இருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு 800 பாயிண்ட்டு 1000 பாயிண்ட்டு ஸ்விங் இருக்குது. அதேமாதிரி நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு 350 400 பாயிண்ட்டு ஸ்விங் இருக்குது. ஒரு நாளைக்கு நாம் 1% ஏர்ன் பண்ணினால் போகிறோம். அப்போது ஒரு மாதத்துக்கு 20%, அப்போ வருஷத்துக்கு எவ்வளோ சதவீதம்? ஆனால் சொல்கிறதுக்கு நல்லா இருக்குது. நடைமுறையில் நம்ம எப்போ என்ட்ரி ஆகுது, எப்போ எக்ஸிட் ஆகுது, நாம் 1% கிடைச்சா போதுன்னு வாங்குவோம், வாங்கினதுக்கப்புறம் இறங்குறது. நமக்கு அதுக்கு மேலே 1% 1.5% எதிர்பார்த்து மேலே போடுற போது அந்த 10 பைசா 20 பைசாவில் கூட இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ட்ரேடு டிசிப்ளின், மணி மேனேஜ்மெண்ட்டு, டைம் மேனேஜ்மெண்ட்டு இருந்தால் நாம் அந்த பவர் ஆஃப் ட்ரேடிங்கிறது நம்ம ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகும். இப்போது ஸ்டாக்ஸ் டு பி செலக்டட், இந்த சீசனுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலையில் என்ன மாதிரி ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணலாம்? ஸ்டாக்ஸ் செலெக்ஷன் பண்ணுறதுங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பில் செலக்ட் பண்ணுவாங்க. சில பேர் மிட் கேப் பண்ணுவாங்க, சில பேர் நிஃப்டி 50 பண்ணுவாங்க, சில பேர் பேங்க் நிஃப்டி பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் ஆஃப் ட்ரேடிங் இருக்கும். பொதுவாக நாங்களாம் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக்கில் இப்போ எல்லாருமே ரேட்டிங் ஏஜென்சிஸ் கொஞ்சம் வழிமொழிகிறது கொஞ்சம் நல்ல மொமெண்டமாக இருக்குது இப்போ சமீப காலமாக இருக்குது. இப்போது ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர். ஒருத்தர் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர், ப்ரொஃபஷனல் ட்ரேடர், ரீட்டைல் ட்ரேடர். ப்ரொஃபஷனல் ட்ரேடர் அப்படிங்கிறவங்க இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடரை ஃபாலோ பண்ணுறாங்க. இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர் அவங்க எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ரேட்டிங்லாம் பார்த்து, இன்ஸ்டிடியூஷன்லாம் உங்களுக்கு தெரியும், டொமஸ்டிக் அண்டு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல், இவங்க என்ன செய்கிறாங்கங்கிறது இதை ஃபாலோ பண்ணி பண்ணுறவங்க தான் ப்ரொஃபஷனல் ட்ரேடர். இந்த ரீட்டைல் ட்ரேடர் எதையுமே பார்க்காம முறையாக அதனுடைய நுணுக்கங்கள் தெரியாமல் லூஸ் தேர் மணி. அதனால் நம்ம ஒரு ரீட்டைல் ட்ரேடர் ப்ரொஃபஷனலாக மாறணும் அப்படின்னா டெக்னிக்கலை ஓரளவுக்கு நல்லா அசஸ் பண்ணணும். கூடவே நமக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் நிறையா அப்ளை பண்ணி பார்த்து நமக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுதோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒரு ஸ்டாக்கை இன்றைக்கி வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தம் இல்லை. நமக்கு எப்போ என்ட்ரி கிடைக்கும், அது 10 மணிக்கு கிடைக்கலாம், 10:30 மணிக்கு கிடைக்கலாம். அந்த ரீடேஸ்மெண்ட்டு, ரிவர்சல் இதெல்லாம் பார்த்து எந்த இடத்துல ஓரளவுக்கு நமக்கு நல்ல குஷன் கிடைக்கிறதோ அந்த இடத்துல தான் நம்ம என்ட்ரி ஆகணும். ஏதோ இன்றைக்கி வாங்கியே ஆகணும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணணும்னா தான் லாஸ் ஆகுது. இந்த மாதிரி டயத்தில் நம்ம டெக்னிக்கல்லாம் பார்த்து ட்ரேடிங் மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணணும். டைம் மேனேஜ்மெண்ட்டு, மணி மேனேஜ்மெண்ட்லாம் பார்த்து பண்ணணும். இப்போது அந்த மாதிரி என்னுடைய கண்ணோட்டத்தில் நான் அனலைஸ் பண்ண வகையில் ரேட்டிங் ஏஜென்சினுடைய அதனுடைய அப்ஸ்ட்ராக்டாக நான் சொல்கிறேன், சில ஸ்டாக்குகள் சொல்கிறேன். அது பரிந்துரை இல்லை, நானும் எல்லாம் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி என்னுடைய ட்ரேடிங் ஆப்பில் பார்த்து அனலைஸ் பண்ணி நான் இப்போ சொல்கிறேன். மாருதி சுசுகி ஓரளவுக்கு இந்த ஈவி இதெல்லாம் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால மாருதி சுசுகி நல்ல ஒரு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அலுமினியம் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஹிண்டால்கோ ஓரளவுக்கான வளர்ச்சி பாதைகளுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மூணாவது என்டிபிசி பவர் செக்டார், அது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரேட்டிங் ஏஜென்சிஸ் நல்ல ஒரு ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. வங்கித்துறையில் பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ரேட்டிங் ஏஜென்சிஸு நல்ல ஓரளவுக்கு அதுக்கான ரிவார்ட் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி இந்த மாதிரி ஸ்டாக்கு செலக்ட் பண்ணுறது ஆரோக்கியமாக இருக்கும். இது ஷார்ட் டைம் அண்ட் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸ், நாட் ஃபார் ட்ரேடிங்கிறது என்னுடைய கருத்து. இது எத்தனை நாளைக்கு உங்களுடைய மூவ்மெண்ட் இருக்குங்கிறது சப்ஜெக்ட் டு த டெக்னிக்கல் மார்க்கெட் ட்ரெண்டு இதெல்லாம் பார்த்து இந்த மாதிரி ஸ்டாக்கை நம்ம ஒரு ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நாம் ஸ்விங் ட்ரேடிங் அல்லது ஸ்மால் குவான்டிட்டி வாங்கணும், அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்ததுனாக்கா பகுதி வாரியாக பண்ணி இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதுக்கான பலனை அடையலாம். எந்த ஸ்டாக் வாங்கினாலும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கலந்துக்கிட்டு நீங்கள் முடிவெடுக்கிறது ஆரோக்கியம். ரெண்டாவது, ஆரோக்கியமான ஒரு வர்த்தகங்கிறது டெக்னிக்கலாக பகுப்பாய்வு செஞ்சு அதனுடைய
என்ட்ரி எக்ஸிட் கரெக்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். டிமாண்ட் சப்ளை, டிமாண்ட் எங்கே இருக்குதுன்னு நம்ம அசஸ் பண்ணணும். அதுக்கு நிறையா இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இண்டிகேட்டர் ப்ரெசண்ட்டாக காமிக்கும், வழிகாட்டிகள் வழித்துணையாக வராது. இண்டிகேட்டர் அன்றைக்கி லெவலில் ப்ரைஸுக்கு இப்படி இருக்குதுன்னு காமிக்கும். நாங்கள் அது ஓரளவுக்கு அது டிமாண்டு சப்ளைன்னு நினச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ட்ரி எக்ஸிட் பண்ணி நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட லாபத்தில் வெளியில் வருவது ஒரு ஆரோக்கியமான வர்த்தகமாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் ஸ்டைல், டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் ஸ்டைல் அப்படின்னிங்கன்னா 4 டைப்ஸ் இருக்குது. 1 ஸ்கால்ப் ட்ரேடிங், நம்பர் 2 இன்ட்ராடே ட்ரேடிங், நம்பர் 3 ஸ்விங் ட்ரேடிங், நம்பர் 4 பொசிஷனல் ட்ரேடிங். இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் யாருக்கு என்ன யுக்திகள் கையாள முடிகிறதோ, என்ன ஸ்ட்ராட்டஜி கையாள முடிகிறதோ அதன் அடிப்படையில் ஸ்டாக்கு வாங்கி விற்று அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இப்போ நான் சொல்கிறேன். இப்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. அந்த டைம் ஃப்ரேமு எல்லாத்துக்கும் ஒரே டைம் ஃப்ரேம் வராது. இப்போது ஸ்கால்ப் ட்ரேடிங் அப்படின்னாக்கா 100 ரூபாய்க்கு வாங்க வேண்டியது 108 ரூபாய்க்கு வேண்டியது, மறுபடியும் 98 ரூபா வர வேண்டியது, மறுபடியும் 100 ரூபா போகணும். இப்படியே ஃப்ரீக்வெண்ட் மோர் தென் 1 ட்ரேடிங் பண்ணினாக்கா தட் இஸ் ஸ்கால்ப் ட்ரேடிங். அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸ்கால்ப் ட்ரேடிங்னால் நமக்கு என்ன பிரயோஜனம், என்ன நெகட்டிவ் இம்பேக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ட்ரேடிங்கும் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஒவ்வொரு ட்ரேடிங்க்கும் ப்ரோக்கரேஜஸ் கொடுக்க வேண்டி வரும். அப்போ நாம் ஒரு 1000 ரூபா சம்பாதிச்சோம்னா நம்ம கையில் ஒரு 400 ரூபா 600 ரூபா தான் நிற்கும். மீது எல்லாமே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ்க்கு போடும். இதுதான் நான் அப்போயே என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, தங்கத்துக்கு மட்டும் இல்லை செய்கூலி சாதாரம், இதுலேயும் செய்கூலி சாதாரங்கிறது அதுக்காக ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். இப்போ ஸ்கால்ப் ட்ரேடிங் இதை மாதிரி பண்ணுறது ஒரு ரகம் இருக்காங்க. இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படிங்கிற போது இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படிங்கிறது இன்றைக்கி வாங்கி இன்றைக்கே கொடுக்கறது. அது என்ன கேட்டிங்கனாக்கா அதுக்கு டைம் ஃப்ரேமு 15 நிமிஷம் 30 நிமிஷம் யூஸ் பண்ணலாம். அப்போது ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னாக்கா அதுக்கு டைம் ஃப்ரேமு 1 ஹவர் ஆர் 4 ஹவர் எடுத்துக்கணும். பொசிஷனல் ட்ரேடிங் அப்படின்னாக்கா அதுக்கு 1 டே அல்லது 1 வீக் அந்த டைம் ஃப்ரேம் வச்சு நீங்கள் எந்த கேண்டில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பேஸ் லைன் வச்சாலும் சரி, அல்லது கேண்டில்ஸ் பேட்டர்ன் வச்சாலும் சரி, அது உங்களுடைய சாய்ஸ். ஆனால் டைம் ஃப்ரேம் இதை ஃபாலோ பண்ணினா இதுக்கான ஒரு அவுட்புட்டு பொட்டென்ஷியலாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எல்லாத்துக்கும் ஒரே டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணக்கூடாது. நிறையா டெக்னிக்கலோட இதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தா இந்த ட்ரேடிங் ஸ்டைல் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. இந்த நிகழ்ச்சியில் சொல்லப்பட்ட கருத்துக்கள்லாம் நியூ பிகினர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா ஸ்டாக் மார்க்கெட்டில், அவங்க கேட்டதின் அடிப்படையில் சில விஷயங்கள் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டுங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இன்னும் கூடுதலாக உங்களுக்கு தகவல் ஏதாவது தேவைப்பட்டதுனாக்காலும் நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டிங்கனாக்கா அதுக்கு அடுத்த பதிவுலேயோ அல்லது கூடுமானவர்லையோ அந்த இன்பாக்ஸ்லேயோ பதில் சமர்ப்பிக்க வாய்ப்பாக இருக்கும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.